எல்லா புகழும் சாயப்பாவுக்கே. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வாழ்க்கை பெஸ்டா இருக்கா? நாம சிறப்பானது ஒரு வாழ்க்கை தான் வாழ்றோமா அப்படின்ற எண்ணி பார்க்கணும். ஆனா அதை விட்டுட்டு நம்ம மத்தவங்களையே குறி வச்சு பார்த்துட்டு இருக்கோம். அவங்க என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு எப்படி காசு வருது? அவங்களுக்கு பொண்ணு எங்க பார்த்துருக்காங்க? மாப்பிள்ளை எங்க பார்த்துருக்காங்க? அவங்க குழந்தையெல்லாம் என்ன ஸ்கூல் படிக்க வைக்கிறாங்க? என்ன மீடியம் படிக்க வைக்கிறாங்க? அதாவது தமிழ் மீடியமா, இங்கிலீஷ் மீடியமா? அவங்க குழந்தைங்கள்லாம் எத்தனை மார்க் வாங்குறாங்க? அவங்க பொண்ணுக்கு எங்க மாப்பிள்ளை பார்க்குறாங்க? இப்படி மற்றவங்கள பத்தியே நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கறனால நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல என்ன நடக்குது அப்படின்றதே தெரியறதில்ல. ஜென்ஸ் எல்லாம் மேக்சிமம் வந்து அவங்க காலையில எந்திரிச்சோன்னே வெளியில போயிடுவாங்க. அதாவது வேலைக்கு போயிடுவாங்க. அப்புறம் தான் வருவாங்க. வீட்ல இருக்கவங்களா இருந்தா, அதாவது ரிட்டயர்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை அது ஒரு விதமா கழியும். ஆனா லேடிஸ் இருக்காங்கல்ல, இப்ப வந்து அப்பல்லாம் வந்து திண்ணையில புரணி பேசினாங்கன்னா, இப்பல்லாம் ஃபோன்லயே புரணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்ல இருக்க வேலையெல்லாம் செய்றாங்க. எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. அதோட இந்த 10, 11 மணிக்கு, அப்புறம் மதியம் வந்து 3 மணிக்கு மேல, இந்த மாரி டைம்ல ஃபோன் பண்ணி, யார பத்தி என்ன பேசுறது? இது எல்லாத்தையும் பேசுறாங்க. மத்தவங்கள பேசி, பேசி என்ன ஆகப் போகுதுன்னு தெரியல. நான் யார்கிட்டயுமே பேசாம இருக்கிறது தான் பெஸ்டான ஒரு ஐடியா. ஏன்னா, நம்மளுடைய எண்ணங்கள எல்லாத்தையும் மத்தவங்க கிட்ட சொல்லிட்டோம்னா, அவங்க அத ஒரு கண் திருஷ்டியா கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஏதாவது உங்களுக்கு பிடிக்காதவங்களா இருந்தாங்கன்னா, உங்களோட செயல்கள்ல உங்களோட முன்னேற்றத்த தடுக்கக்கூடியவங்களா கூட இருக்கலாம். அதனால நம்மளுடைய வாழ்க்கையை நாம தான் வாழணுமே ஒழிய, மத்தவங்கள டிசைட் பண்ண விடக்கூடாது. இப்ப அம்மா, அப்பா இருக்காங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து +1, +2 படிக்கிற வரைக்கும் தன் குழந்தைக்கு இதுதான் படிக்கணும், பிடிக்கணும். ஆனா 10த்துக்கு அப்புறமா கூட அந்த குழந்தை என்ன குரூப்ப சூஸ் பண்ணணும்ன்றது அந்த குழந்தைகிட்ட தான் விட்டுறணும். ஏன்னா நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குழந்தைக்கு எடுக்கிறக்கு மார்க்குக்கு தகுந்த மாரி இது இருக்கு, இது போதும் அப்படின்னு நம்ம நெனச்சு ஈஸியா இதுல மார்க் வாங்கணும்னு நினைப்போம். ஆனா அந்த குழந்தை பின்னாடி விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா, என்ன எதுல இதுக்காக சேர்த்து விட்டீங்க? அதுல பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேக்குது. நெறைய வீட்ல இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்குது. அதனால அந்த 10த்துக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு என்ன வரும்? என்ன படிக்கிற? அப்படின்னு அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரியான குரூப்ப எடுத்து குடுக்கணும். ஏன்னா, இது அவங்களுடைய வாழ்க்கை. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல என்னதான் நம்ம பார்த்து பழகுனாலும், அவங்க வாழ்க்கைய அவங்க தான் வாழ முடியும். நம்ம வாழ்க்கைய நாம தான் வாழ முடியும். இப்போ நான் செஞ்ச புண்ணியம்லாம் என் குழந்தைங்களுக்கு போகட்டும் அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படி போகுமான்னு பார்த்தா போகவே போகாது. அவங்க செய்யற நல்லதுகளும், கெட்டதும் அவங்களையே சாரும். நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு முக்காவாசின்னு இல்ல, முழுசா நல்லதை மட்டுமே சொல்லிக் கொடுக்கணும். இப்படி வாழணும், இவங்க கூட பழகணும், இங்கெல்லாம் போகணும், பெண்களை மதிக்கணும் அப்படின்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அப்பதான் அவங்க மனசெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்னா, நம்ம கொஞ்சம் பசங்களாகட்டும், பொம்பளை பிள்ளைகளாகட்டும், எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஷிப்பா ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் அவங்க நம்மளை விட்டு எங்கேயும் தடமாறாம நம்ம கிட்ட ஃப்ரெண்டா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா இது கலிகாலம் ஆச்சுல. எங்க என்ன நடக்குது, யார் வீட்ல என்ன நடக்குது, எந்த நாட்டுல நம்ம பிள்ளைங்க போற பக்கம் என்ன நடக்குது அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம புள்ள நம்மளுக்கு தங்கம் தாங்க. நம்ம வீட்டை விட்டு போற வரைக்கும் 2 பொம்பளை பிள்ளைங்களாகட்டும், ஆம்பளை பசங்களாகட்டும் 2 பேருமே வந்து ரொம்ப ரொம்ப தங்கம் தான் நம்மளுக்கு. ஆனா வெளியே என்ன பண்றாங்கன்றது அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு மட்டுமே தெரியும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் சுய கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. மத்தவங்கள பத்தி நம்ம கவலைப்படாம நம்ம வாழ்க்கையில என்ன செய்யலாம், நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு ஹம், இதை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வீட்டுல இருக்கிறவங்க தான் டிசைட் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்துட்டோம்னா மத்தவங்க கூட பேச நேரம் இருக்காது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சோமா இருப்போமா அப்படின்ற மாதிரி ஆயிடும். சரிங்களா? ஒருத்தரோட ஒருத்தர் உட்காந்து பேசுறதுக்குன்னு ஆரம்பிச்சா நிறைய விஷயங்கள் இருக்கும். பேசி பேசி
கடைசியில அது புரணி பேசுற மாதிரி ஆயிடும். அதுக்கு புக்ஸ் படிக்கலாம், நல்ல பாட்டு கேளுங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள், ஆன்மீக கருத்துக்கள் கேட்கலாம், சொற்பொழிவு கேட்கலாம், நிறைய புக்ஸ் படிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம். இப்படி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்காக உறவுகள் கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பேச வேணாம்னு சொல்லலை. பேசுங்க, ஜாலியாக பேசுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் எல்லாத்துலேயும் அளவுக்கு அதிகமாக போகக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் எதாச்சியாக நான் போகுவேன். இங்கே போவேன், இந்த அந்த சைடு ரோட் சைடில் எங்கேயாவது ஏதாவது வாங்குறதுக்கு போனோம்னா பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அந்த கட் அவுட்டை பெருசு பெருசாக வச்சு அதை கட்டிட்டு கிடப்பாங்க. பூரா பசங்க அப்புறம் இதாக இருப்பாங்க. நான் யோசிப்பேன், எங்கேயோ ஒருத்தர் இப்போ இவங்க காசு செலவு பண்ணி இவ்வளோ பெரிய கட் அவுட் வச்சு எல்லாம் பண்ணுறாங்களே, காசு அங்கேருந்து யாராவது தர்றாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இது எல்லாமே இவங்களோட காசு தான். 10 பேர், நானா யூகிச்சு சொல்கிறேன், இது எனக்கு எதுவும் தெரியல, 10 பேர் சேர்ந்து எல்லாருமே காசு கொடுத்து தான் இந்த வேலையை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ மற்றவங்க சம்பாதிக்கிறதுக்காக ஏன் நம்ம காசை கொடுத்து இது பண்ணணும்? அதுக்கு ஒரு 10 பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாவது புண்ணியமாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். பசங்களா சேர்ந்து நிறைய நல்ல விஷயங்களை செய்ய கற்றுக்கணும். யாரும் நம்மளுக்கு கிரீடம் கொடுக்க போறதில்ல. அதனால எதுனாலும் சரி, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம வாழ்க்கைக்காகன்றத ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கவனமா விழிப்புணர்வோட செய்ய கத்துக்கணும். அப்பதான் அந்த வாழ்க்கை சூப்பரா இருக்கும். நம்ம வாழ்க்கை நம்ம கிட்ட தாங்க இருக்கு. உன் வாழ்க்கை உன் கையின்றதெல்லாம் உண்மை. உன் வாழ்க்கை நீ தான் வாழ முடியும், மத்தவங்க யாருமே வாழ முடியாது. உன்னோட வலியை நீ தானே சுமக்கிற. அதாவது உனக்கு ஏதாவது வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், யார்கிட்ட கொடுக்குறாங்க? அம்மா வாங்கிக்கிறாங்களா? அப்பா வாங்கிக்கிறாங்களா? கூட பிறந்த தங்கச்சி, அக்கா, அண்ணன், தம்பி யாராவது உன்னோட வழியை வாங்கிக்கிறாங்களா? நம்ம அண்ணன் ஆச்சு, தம்பி ஆச்சுன்னு கிடையவே கிடையாது. யாருமே வாங்கிக்கிறது இல்லையே. அப்ப நம்ம வாழ்க்கையை மட்டும் யாரு வாங்கிப்பாங்க? யாரும் வாங்கிக்க மாட்டாங்க. சொல்றதுக்கு 1000 பேர் இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையை நாம தான் வாழ்ந்தாகணும். அதனால நம்ம கிட்ட நிறைய சக்தி இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற சக்தியை நம்மளோட அறிவால, நம்மளோட ஒழுக்கத்தால இதெல்லாமே கரெக்ட் பண்ணாதான் நம்மளுடைய சக்தி என்னன்னு நம்மளுக்கு புரியும். அதனால சக்தியை மேம்படுத்துறதுக்கு நீங்க என்னென்ன வழிவகை இருக்கோ அதை மட்டும் பாருங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஆக்டிவான உலகம் ஆயிடுச்சு, பரபரப்பான உலகம். இதுல எதுக்குமே டைமே இருக்காது. ஆனா டைமே இருக்காதுன்ற பேர்ல இன்ஆக்டிவா இருக்கிறதுக்கு எல்லா வேலைகளும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனால நாம தான் நம்ம காலத்தை நேரத்தையும் நிர்ணயிக்கணும், நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயிக்கணும். அதனால நீங்க உங்க வாழ்க்கையை சிறப்பா வாழுங்க. என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு போன வாழ்க்கை நாளைக்கு வரவே வராது. அதனால நாளைக்கு வர்றதுக்குள்ள நம்ம கொஞ்சம் சரியாயிட்டோம்னா இருக்கிற வரைக்கும் நாம நினைச்ச மாதிரி சூப்பரா கெத்தா வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்போம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.